வணக்கம் நண்பா, ஸ்மார்ட்பாக்ஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஆப் சீரீஸில் 5வது ஆப் பிக்ஷாட் ஃபோட்டோ எடிட்டர். இந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஆப் லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அஞ்சாவதாக பார்க்க போகிறது பிக்ஷாட் ஃபோட்டோ எடிட்டர். இந்த ஆப் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடிட்டிங் ஈஸியாக பண்ணலாம். அதாவது ஒரே டச்சில் உங்கள் ஃபோட்டோவை சூப்பராக மாற்றலாம். இந்த ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபோட்டோவை சூப்பராக மாற்றிடலாம். ஃபோட்டோ எடிட்டிங்கில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிக்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல், எடிட், ட்ரிப்பு, மிரர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய் பார்க்கலாம். ஸ்பைரல். கேலரியிலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் இங்கே பாருங்கள், ஸ்பைரலில் நிறையா இருக்குது. விங்ஸு, ஷேப்பு, லவ், ஃப்ரேம், பேக்ரவுண்ட், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. ஸ்பைரலில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பைரலில் ஜஸ்ட் இதை வச்சு பார்க்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வச்சு பார்க்கலாம். இந்த ஸ்பைரலை உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு மூவ் பண்ணி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒன் டச்சில் சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவை. நெக்ஸ்ட்டு விங்ஸு. ஸோ இந்த விங்ஸில் நிறையா ஸ்டைல்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 2 ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷேப்பு, லவ். ஸோ இதில் நிறைய ஸ்டைல்ஸில் இருக்குது. அடுத்தடுத்த படத்தில் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதையும் இதே மாதிரி தான் 2 ஃபிங்கர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எதுவும் இல்லாமல் வெறும் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டிசைன் வேணும்னா இங்கேயே நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதில் ஸ்பைரல் பார்த்துட்டோம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, வேறு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது பார்த்துட்டோம். பாட்டமில் 3rd ஆப்ஷன் மோஷன் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் எதுக்குன்னா, அதாவது நம்ம இமேஜை நிறைய இருக்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது தான் இந்த எஃபெக்ட்டு. இதை அந்த இமேஜினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத 2 ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் அதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வரும். எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுட்டு நீங்கள் இப்படி அப்படியே ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் வச்சுக்கலாம். ஒபாசிட்டி கம்மியாக வேணும்னா வச்சுக்கலாம். டென்சிட்டி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளரு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பிளர். இது பேக்ரவுண்டு தெரியாமல் பிளர் பண்ணிக்கிறது. நம்ம இமேஜ் மட்டும் அப்படியே இருக்கும், பேக்ரவுண்டு பிளர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பேக்ரவுண்டு கார்டன் இருக்குது. ஸோ அதை பிளர் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளர் டச் பண்ணிவிட்டு இப்போது எந்த அளவுக்கு பிளர் வேணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் பிளர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இமேஜ் அப்படியே இருக்கும், பேக்ரவுண்ட் மட்டும் பிளர் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. இதில் ஃபோட்டோ எடிட்டிங்க்கு தேவையான டூல்ஸும் இதில் இருக்குது. அதனால் ஃபோட்டோ எடிட்டிங் தாராளமாக பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸாக இருக்குது.
பார்த்தீங்களா ஸ்கெட்சு. ஸோ நம்ம ஸ்கெட்சு ஸ்பேஸ் ஸ்கெட்ச் அப்படியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் இருக்குது, ஸ்டிக்கர் இருக்குது. இங்கே இதுலேயே நிறைய ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ட்ரிப்பு. இதில் இருக்கிற கேமரா அல்லது மொபைல் கேலரியிலிருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதாவது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு இதுலேயே அந்த சைஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை டச் பண்ணால் போதும். இப்போ இன்ஸ்டாகிராம்னா 1:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக இதை மூவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஸோ இது இன்ஸ்டாகிராமுக்கு. ஸோ யூடியூபுக்கு வேணும் அப்படின்னாலும் யூடியூபுக்கு கவர் ஃபோட்டோவுக்கு இருக்குது. எடிட்டில் போய் உங்கள் ஃபோட்டோவை நார்மலாக ஃபோட்டோ எடிட்டில் என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாமே பண்ணலாம்.